பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பவருட்சாய நமதாம் காமதேனவே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, அதாவது தினமும் ஒரு ஜாதக ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம் அல்லவா. இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்க்க போகிறோம். அட்சய லக்கண பദ്ധதி முறை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஜாதகம் ஒரு 3 months பேக்கு ஆன்லைனில் பார்த்தாங்க என்கிட்ட. அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அதை இப்போ நான் விளக்கமாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். 7/9/1973 பிறந்தார். காலை 10 மணிக்கு பிறந்தார். இவர் பேர் வேணாம், ஊரும் வேண்டாம். இவருடைய ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும் பொழுது மேஷத்தில் செவ்வாய், சனி, கேது, மிதுனத்தில் சூரியன், புதன், சிம்மத்தில் சுக்கிர பகவான், கன்னியில் சந்திரன், ராகு, தனுசுவில் குரு பகவான், மகரத்தில் இருக்கிறார். பிறப்பு லக்னம் என்பது துலா லக்னம். இப்பொழுது வளரும் லக்னம், வயதின் லக்னம், இயல்பு லக்னம் மீனமாக வருகிறது. இவர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, கணவன் மனைவி எங்கள் 2 பேருக்கும் பிரச்சனைகள் இருக்குது, தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, இது எப்போ தீருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இந்த ஏழ்வி மீன லக்னத்தினுடைய அதிபதி குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். நல்லா இருக்காரா? சூப்பராக இருக்கார், ஒன்றும் குறை கிடையாது. இவர் சந்தோஷமாக இருக்கார். அவர் ஆக்சுவலாக நட்சத்திர புள்ளி அங்கே பூரட்டாதி போயிருக்கோம். அப்போவும் அது குரு 11ல் இருப்பார். அப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார். இந்த 7ஆம் இடத்த அதிபதி புத பகவான் 6ல் மறைஞ்சிருக்கார். இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்போ இந்த குருவும் புதனும் 6, 8, இங்கிருந்து பார்த்தா 6, அந்த பக்கம் எல்லாம் 8 வரும். சஷ்டாஷ்டகமாக வருவதால் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு. இந்த மீன லக்னம் எப்போ ஆரம்பிச்சதோ அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இவரை பொறுத்தவரையிலையும் பாருங்கள், 11ஆம் இடத்துல குரு லக்னாதிபதி இருக்கிறார். நட்சத்திர புள்ளியும் பூரட்டாதி 11ல் இருந்தார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கார். இப்போ ரேவதி போயிட்டுருக்கு. ரேவதியினுடைய அதிபதி புத பகவான், அது 6ல் இருக்கு. இவரை பொறுத்தவரையிலும் இந்த லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு கணவன் மனைவி இடையே. ஆனால் இவர் பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா குரு சனி இது 2 இதுவாக இருக்கும் பொழுது, இப்போ குரு பார்த்திங்கனாக்கா குருவும் புதனும் சஷ்டாஷ்டகமாக தான் வருது, 6, 8 வருது. அதுக்கப்புறம் சனி உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும்பொழுது அந்த புதனும் இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருந்தாலும் இந்த லக்னாதிபதி 7ஆம் இடத்து அதிபதி சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதால இவரை பொறுத்தவரையிலும் இந்த ராவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சிவியராக பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. இவரை பொறுத்தவரை 2017 இயல்பு இலக்கணம் ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை. இது ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் 2027 வரைக்கும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். இதை பொறுத்தவரையிலையும் அடுத்த லக்னம் மேஷ லக்னம் இயல்பி வரும். 10 ஆண்டு காலம் அதனுடைய அதிபதி செவ்வாய் அங்கே தான் இருப்பார். 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் அப்போ 6க்கு போயிடுறார். மறுபடியும் பாருங்கள், இந்த லக்னம் வந்ததுக்கப்புறமும் அது 6, 8 வருது. லக்னாதிபதி 7ஆம் இடத்த அதிபதி. சரி, கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 4 வருஷம் ஓகே, சுமாராக இருக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரனே வராரு. சுக்கிரன் லக்னாதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்காரா? 5, அதாவது 1, 5 வருது, இல்லை 9 அப்படி வருது. ஸோ இருந்தாலும் குறையில்லை.
ஸோ மேஷ லக்னம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொன்னோம். இருந்தாலும் எதிர்ப்புகள் என்பது வரும். இவரை பொறுத்த வரலையும் இவர் 11ஆம் இடம் என்பது சந்தோஷம், வேற ஒரு இடத்துல ஒரு சந்தோஷமாக இருக்கிறத காட்டுது அப்படின்னு நம்ம சூசகமாக அவர்கிட்டே சொன்னோம். அவர் சரின்னு தான் சொன்னார். மற்றபடி இந்த மேஷ லக்னம் வந்தாக்கா அது ஓரளவுக்கு அவங்க கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்காது. இருந்த போதிலும் அதுவும் 6 8 தான் வர்றதால பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் விகிதாச்சாரம் அந்தளவுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோங்க. இது போன்ற ஜாதக ஆய்வினை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று எங்கிட்ட பார்க்கணுன்னு சொன்னால் எங்கள் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சொல்லுவோம். நன்றி. வாழ்க வளமுடன்.